மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம குவார்ட்டர்லி நாளைக்கு வரப்போகுது. ஸோ நாளைக்கு 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு ரீகேப் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1.3, 1.5, 1.7, 1.9, 1.11, 1.15, 1.19, 1.22, 1.23 and 1.24, 1.25. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இது 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ரெண்டும் கம்பைன்ட் ஆகி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு ரீகேப் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.1 எக்ஸசைஸில் 6ஓ 7th சம்மோ இம்பார்ட்டன்ட். 1.2 எக்ஸசைஸில் 7th சம்மோ. 1.3ல 39 இந்த சம்மோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா 1.3ல 3, 9, 10 இந்த 3 சம்மோ. அப்புறம் 1.4ல 2, 9, 10, 11, 12th சம்மோ. 1.5ல 6, 8, 9, 10th சம்மோ இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்டரில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் செகண்ட் சாப்டர். அதில் எக்ஸாம்பிள்ஸில் எதெல்லாம் முக்கியம்னு பாருங்கள். 2.4, 2.5, 2.6, 2.10, 2.10, 2.19, 2.21, 2.23, 2.24, 2.25, 2.26, 2.27, 2.29, 2.31, 2.33, 2.36, 2.42, 2.44, 2.49, 2.50, 2.51, 2.54 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸில் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸில் 2.1ல 2, 6, 8 சம்மோ. 2.2 எக்ஸசைஸில் 3, 6, 3, 4, 6, 8 சம்மோ. 2.4ல 1, 3, 5th சம்மோ. 2.5ல 2, 5, 6, 8, 11, 13 சம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்ஸு. ஸோ இதை வந்து கட்டாயம் பார்த்துக்கோங்க செகண்ட் சாப்டரில். இப்போ தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா. அதில் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 3.9, 3.11, 3.14ல் செகண்ட் செம்மு. அப்புறமா 3.16ல் 3.16, 3.18, 3.21, 3.22, 3.24, 3.25, 3.31, 3.35, 3.38, 3.40, 3.45, 3.47 இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். 3.1ல 3, 4, 5th சம்மோ. 3.2ல ஃபஸ்ட்டில் 4th சம்மோ. செகண்டில் 6th சம்மோ. 3.3ல ஃபஸ்ட்டில் செகண்ட் செம்மு. செகண்டில் செகண்ட் செம்மு. 4th செகண்ட் செம்மு. அப்புறமா 3.4ல 3.4ல ஃபஸ்ட்டில் 4th செம்மு. செகண்டில் 3rd 4. அப்புறமா 3.5ல 4th சம்மோ 5th சம்மோ. 3.8 3.6ல 8th சம்மோ. 3.9ல செகண்டில் 3rd சம்மோ 4th சம்மோ. 3.11 எக்ஸசைஸில் 3rd சம்மோ. 3.12ல 3, 4, 10th சம்மோ. அப்புறமா 3.14ல 2, 4, 5 அதாவது 2ல 3rd சம்மோ 4, 5 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜியாமெட்ரி உங்களுக்கு தெரியும். அதில் 5.6 எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸில் 5.1ல 3 and 5th சம்ம இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி உங்களுக்கு எல்லாமே முக்கியம்தான். இருந்தாலும் எக்ஸாம்பிள் 6.1லேருந்து 6.7 வரைக்கும் கொடுத்துருக்கேன்.
அப்புறமா எக்ஸைஸ் 6.1ல 3, 6, 10th சம் குடுத்துருக்கேன். இது இல்லாம இந்த பேசிக் ப்ரொபோர்ஷன் தியரம் உங்களுக்கு தெரியும். அது இருக்கு. கட்டாயமா வரும். ஏபிடி, பிபிடி தேல்ஸ் தியரம் சொல்லுவாங்கல்ல. அது ரொம்ப ஈஸி தான். இந்த சம் வரதுக்கு ரொம்ப கம்பல்சரி 5 மார்க் கொஸ்டின் இது. இதனால இந்த தியரம் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இந்த தியரமு. ஆ உங்களுக்கு வேணா இந்த தியரம நான் அடுத்த வீடியோல வந்து ஃபுல்லா போட்டு காட்டுறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸு. அது இல்லாம உங்களுக்கு கிராஃப் ஜியாமெட்ரி உங்களுக்கு தெரியும். அது கட்டாயமா ஒண்ணு வந்துரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட தியரம். கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் குடுத்துருக்காங்க. இத இப்படியும் சொல்லலாம் அப்படின்ற மாரி ஒரு தியரம் இது. ஸோ கான்வர்ஸ விட அதுதான் முக்கியம். அதே மாரி ஆங்கிள் பைசெக்டாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ இதுவரைக்கும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் குடுத்துருக்கேன். இது வந்து இந்த குவார்ட்டர்லிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.